நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். நம்ம ராசி கட்டத்தில் ஒவ்வொரு கிரகமுமே ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு ராசியில் இருந்துட்டு அடுத்த ராசிக்கு போகும். இதில் வருட கிரகம்னு சொல்லக்கூடியது குரு. அது ஏன் வருட கிரகம்னு சொல்கிறோன்னா, ஒரு ராசியில் ஒரு வருஷம் மட்டும்தான் அது இருக்கும். அடுத்த வருஷம் அது அடுத்த வீட்டுக்கு போகும். ஆனால் சில நேரங்களில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இப்போ சமீபத்தில் கூட எல்லா யூடியூப் சேனல்லையுமே நீங்கள் இந்த சனி வக்ரம் பயிற்சி பார்த்துருப்பீங்க. அதாவது பின்னோக்கி நகர்வது, அது வக்ரம் அப்படின்னு சொல்கிற மாதிரி குரு இந்த தடவை இந்த 2026 முன்னோக்கி நகரப் போகிறார். இந்த முன்னோக்கி அவர் நகரும் பொழுது அது ஒரு விதமான மாறுபட்ட பலன்களை தரும். ஏன்னா இப்போ மேஷம் தொடங்கி மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் எல்லா ராசியினருக்குமே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாமே கேட்டிருப்பீங்க. ஆனால் அது மாதிரி நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருக்கும். ஆனால் இந்த ஒரு குரு அதிசாரமாக முன்னோக்கி போகும்போது இதுவரை நடக்காத நல்ல விஷயங்கள் கூட இனிமேல் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். இது சிம்மத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அஷ்டம சனி ரொம்ப சிரமத்தில் அவங்க மாட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதுலேருந்து விடுபட முடியுமா? அதே மாதிரி கன்னிராசினர், துலாமும் சரி, விருச்சிகம், தனுசு எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வகையில் ஒரு மனம் இறுக்கம் இருந்துச்சு. இதில் மகரம் ஓரளவு தப்பிச்சிருந்தாலும் இப்போ இன்னும் அதை விட கொஞ்சம் நல்ல நிலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பும். கும்பமும் மீனமும் 7.5 சனியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போ வரக்கூடிய இந்த குரு அதிசாரம் என்ன செய்ய போகுதுங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கவனமாக பாருங்கள், என்னென்ன நன்மைகள் உங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே நான் பகுதிக்குள்ளார சொல்கிறேன். இது உங்களுக்கு அக்டோபர் எண்டில் அல்லது நவம்பர் மாதம் முதல் வாரத்தில்னு வச்சுக்கோங்களேன். இது ஒவ்வொரு பஞ்சாங்கத்துக்கு மாறுபடும். அது அந்த நவம்பர் வாக்கில் இது அதிசாரமாக கடகத்திலிருந்து இப்போ உச்ச வீட்டில் இருக்கார். கடகத்திலிருந்து முன்னோக்கி நகர்வதை நம்ம அதிசாரம்னு சொல்கிறோம். சிம்மத்துக்கு போவார். அப்போ அவருடைய பார்வை எல்லாமே மாறும். குருவுக்கு 5, 7, 9 பார்வைகள். இப்போ தான் இருக்கக்கூடிய வீட்டையே அவர் மாற்றுறாருங்கும்போது அந்த பார்வைகளும் மாறும். ஒவ்வொரு கிரகத்திற்கும் அந்தந்த வீடுகளுடைய பலம் எதெல்லாம் இப்போ உங்களுக்கு மைனஸாக இருந்துச்சோ அதெல்லாம் இப்போ மறுபடியும் நிவர்த்தியாகி தோஷங்கள் நீங்கி பாசிட்டிவாக வரப்போகுது. கிட்டத்தட்ட அனைத்து ராசியினருக்குமே ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது, குறிப்பாக எந்தெந்த விஷயத்தில் நன்மைகள், எதில் கவனமாக இருக்கணுங்கிறத பற்றியெல்லாம் இப்போ நம்ம இதில் சொல்ல போகிறோம். அது தவிர லைஃப் லாங்குக்கும் நமக்கு நல்லது நடக்காதா அப்படின்னு ஏங்குறவங்களுக்கு இந்த பகுதியின் இறுதியில் நிறைய விஷயங்கள் நான் சொல்வதாக இருக்க, கவனமாக பாருங்கள். அப்படி பார்க்கும் பொழுது மட்டும்தான் என்னுடைய இந்த ஒரு நீங்கள் ஆலோசனையெல்லாம் எடுத்துக்கொள்வதற்கு உதவியாக இருக்கும். அதே மாதிரி இப்போ இந்த 4 மாத காலங்கள், இப்போ நவம்பர் தொடங்கி ஜனவரி 2027 வரைக்குமான அந்த ஒரு ஷார்ட் பீரியட், அக்டோபர் எண்டில் தான் அவர் போகிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 3.5 மாதங்கள்னு வச்சுக்கிட்டா கூட இந்த 3.5 மாதங்களில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்க போகுது. அதே மாதிரி யாருக்கெல்லாம் ஏதாச்சும் ஒரு விஷயம் துவங்கி முடிக்க முடியாமல் இருந்தீங்களோ அது எல்லாமே நீங்கள் முடித்து கொள்ளக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு இந்த குரு பகவான் தரப்போகிறார். இது ஒரு வகையான ஒரு மாபெரும் ராஜயோகங்களை ஒரு சில ராசியினருக்கு உண்டு பண்ண போகிறார். குறிப்பாக சிம்ம ராசிக்கு நான் ஏற்கனவே ஒரு தடவை சொன்னேன், அஷ்டம சனியில் இருக்கிற உங்களுக்கு இப்போ சனி அப்படிங்கிற ஒரு கிரகம் வக்ர நிலையில் இருக்கார். தன்னுடைய குணநலன்களை மாற்றிக்கொண்டு இருக்கிறார். அந்த சனியை உச்சம் பெற்ற குரு பார்த்துக்கிட்டு இருந்தார் இவ்வளோ நாள். பட் இப்போ சிம்மத்துக்கே ஜென்மத்துக்கே குரு வரார். உங்களுடைய கேந்திரஸ்தானத்தின் மீது அவருடைய பார்வை விழப்போகிறது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு, அதாவது இவ்வளோ நாள் இந்த கடகத்தில் இருந்தது வரைக்கும் 4ஆம் வீட்டை பார்த்து கொண்டு இருந்தார். இப்போ இந்த உங்கள் ஜென்மத்துக்கே வரும்போது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் மீதும் பார்வை இழப்போகிறது. இது மாதிரி எந்தெந்த ராசியினருக்கு என்னென்ன பார்வைகள் நலன் கொடுக்க போகுதுங்கிறத விளக்கமாக இப்போ நம்ம சொல்வதாக இருக்கோம். தயவு கூர்ந்து இந்த பகுதியை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். உங்களுக்கான இலவச ஆலோசனையும் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கான பதில் இந்த பகுதியின் இறுதியில் இருக்கு. கன்னிராசிக்கு இப்போ வரக்கூடிய இந்த குரு அதிசாரம் என்ன செய்ய போகுதுங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு குரு தற்போது 12ஆம் வீட்டிற்கு வருகிறார். 12ஆம் வீட்டிற்கு குரு வருவதுங்கிறது ஒரு பெரிய நன்மைகள்ங்கிறது எந்த ரூபத்தில் அது உருவாக்கும்னு கேட்டிங்கன்னா, அவருடைய பார்வை பலம் கேந்திரஸ்தானங்களை வலுப்படுத்தும். 4ஆம் வீட்டின் மீது குருவினுடைய பார்வை விழும், 6ஆம் வீட்டின் மீது குருவினுடைய பார்வை விழும், 8ஆம் வீட்டின் மீது குருவினுடைய பார்வை விழும். 4ங்கிறது
உங்களுடைய கேந்திரஸ்தானம் உங்களுக்கு செல்வ செழிப்பை உண்டாக்கக்கூடிய சுகஸ்தானம், அது மெட்டீரியல் கம்ஃபர்ட்ஸை உங்களுக்கு கொடுக்கும். ஏதேனும் ரொம்ப நீண்ட நாட்களாக ஒரு கேட்ஜெட் வாங்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கீங்கன்னா அதுக்குரிய காசை கொண்டு வந்து கொடுக்கும். ஐஃபோன் வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன் சார், எங்கே சார் கையில் காசு தங்குதுன்னு சொன்னீங்கன்னா இப்போ உங்களுக்கு அது கிடைக்கும். உங்களுடைய வீட்டின் மூத்தவர்கள் அல்லது தாத்தா பாட்டி, உனக்கு ஏதோ இந்த சமயத்தில் கொடுக்கணும்னு எனக்கு தோணுதுடா, நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. நீங்கள் அதை கொண்டு போயிட்டு இது மாதிரி பொருள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீர்கள். அதே போல் 6ஆம் வீட்டின் மீது விழும் பொழுது அங்கே உங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட சிக்கல்கள் தீரும். அதிகப்படியான வட்டிக்கு வாங்கிட்டு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்குவோமே, அந்த அதிக வட்டியை தீர்த்து விட்டு மிக சுலபமாக வட்டியே இல்லாத ஒரு கடன் உதவி உங்களுக்கு கிடைக்க பெறுவீர்கள். 8ஆம் வீட்டின் மீது குருவினுடைய பார்வை விழும். ஸோ சகோதர பாகவமாகட்டும், ஏதேனும் வம்பு வியாக்கியானங்கள், வம்பு வழக்குகள் இருந்தாலும் அதுவுமே ஒரு முடிவுக்கு வரும். பட் இந்த நிகழ்வுகள் எல்லாமே உங்களுக்கு ஜனவரி வரைக்குமான காலகட்டத்துக்கு வரைக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. லைஃப் லாங்குக்கும் நல்லது நடக்கணும்னா என்ன செய்யணுங்கிறதெல்லாம் நான் அடுத்து சொல்ல போகிறேன், அதையும் கேட்டு பயனடைங்கள். புதனை பொறுத்த வரைக்கும், அதாவது கன்னிராசிக்குரிய அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா புதன். அந்த புதனுடைய ஸ்தலங்களான திருவாலங்காடு, அதே போல் பழமை வாய்ந்த பெருமாள் ஆலயங்களுக்கு நீங்கள் சென்று வரலாம். அப்படி போயிட்டு வரும் பொழுது உங்களுக்கான பாசிட்டிவ் நிகழ்வுகள்ங்கிறது மிக அதிகப்படியாகவே நடக்கும். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, நம்ம இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லது நடக்குது அப்படின்னு நீங்கள் மனசு விட்டு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்துக்குள்ளார என்ட்ராவீங்க. ஏன்னா குருவினுடைய அந்த சுப பார்வை 4ஆம் வீட்டின் மீது விழும் பொழுது குலதெய்வ பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேறும். இந்த காலகட்டத்தில் இவ்வளோ நாள் செய்து முடிக்க முடியாத விஷயங்களை கூட இப்போ செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை இது போன்ற ஒரு புனித ஸ்தலங்களுக்கு நீங்கள் சென்று வரும் பொழுது உங்களால் பெற முடியும். அது உங்களுக்கு பெரிய நல்வாய்ப்பாக, அடுத்த நிலைக்கு நம்ம ஸ்டேட்டஸ் அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையவே போகிறது. நீங்கள் உங்கள் முயற்சிக்கு குறை வைக்காமல் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னாலே போதும், நெக்ஸ்ட் லெவலுக்கான ஒரு உயர்வுங்கிறது உறுதியாக உண்டு. அதே போல் இந்த காலகட்டத்தில் யாராலும் ஒரு புதிய நபர் உங்கள் லைஃப்பில் பூந்து குட்டையை குழப்புறதும்பாங்க இல்லையா, அது மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு போயிடுவாங்க. ஸோ மற்றவர்களுடைய வார்த்தைகளுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. உங்களுடைய உள்ளுணர்வின் படி நீங்கள் செயல்படும் பொழுது, ஏன்னா குருவினுடைய சுப பார்வை எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக அமைஞ்சிருக்கு. சுப பார்வை ஸ்ட்ராங்காக அமைஞ்சிருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் உங்களுடைய முடிவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய டைரக்ஷனில், நீங்கள் எப்படி இந்த டைரக்ஷனில் போகணுன்னு ஆசைப்படுறீங்களா அதன்படி செல்லுங்கள். அது உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை தரும். மற்றவர்களுடைய தலையீடுங்கிறது இதில் இடையூறாக மட்டுமே உங்களுக்கு இருந்து காரிய தடைகளை ஏற்படுத்தி விட்டுருங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஜனவரி வரைக்குமான காலகட்டம், 2027 வரைக்குமான காலகட்டத்தில் குருவினுடைய சுபத்தன்மைகள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகளை தரப்போகிறதுங்கிறத உறுதியாக நீங்கள் நம்பலாம். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய பெயரையும் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. பிறந்த தேதி ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் மட்டும்தான் எனக்கு வேணும். தயவு செய்து யாரும் சர்டிஃபிகேட் டேட் ஆஃப் பர்த்லாம் அனுப்பாதீங்க, அதுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. உங்களுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர் ஆங்கில எழுத்துக்களில் மாத்திரம்தான் அனுப்பணும். இது 2 டீட்டெயிலையும் கீழே தர்ற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சிட்டு 3 நாட்கள் டைம் கொடுங்க. குறிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு தான் அனுப்பணும். அப்படி அனுப்பினீர்கள் என்றால் உங்களுக்கான பொது பலன்கள், இந்த பெயர் உங்களுக்கு பொருந்தியிருக்கா பொருந்தலையா, பொருந்தலைன்னா என்ன செய்யணுங்கிற வரைக்குமான விஷயங்களை நான் இலவச பொது பலன்களாக உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்பேன். அதை பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் என் மூலமாக நீங்கள் ஆலோசனை கட்டணம் செலுத்தி நீங்கள் மேற்கொண்டு பலன்கள் பார்த்துக்கலாம். பட் இப்போ நான் சொன்னது வரைக்குமான விஷயங்களை இலவச பொது பலன்களாக நீங்கள் பெறலாம். அதுலேயே உங்களுக்கு நிறைய குறிப்புகள் கிடைக்க போகுது. உங்கள் பிறந்த தேதியின் அம்சம், பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் அம்சம், உங்களுடைய தற்போது அமைந்திருக்கக்கூடிய பெயர் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு, இது எல்லாத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீர்கள். அது உங்களுக்கு சரியாக இருக்கிற பட்சத்தில் நான் சொல்கிற மற்ற ஆலோசனைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இது இந்த குரு வக்ர காலத்திற்கு மட்டுமல்ல, லைஃப் லாங்குக்குமான ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்ட்டை அது உங்களுக்கு கொடுப்பதற்கு ஏதுவாக இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.